இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே, படம் ஆரம்பிச்சு ஒரு 10, 15 நிமிஷத்துல இன்டர்வல் முடியறதுக்கு முன்னாடியே இந்த படம் நல்ல படம், இல்ல ஃப்ளாப் படம் அப்படின்னு சோசியல் மீடியால Facebook, YouTube, Twitter, WhatsAppன்னு என்னென்னமோ போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க பொதுமக்கள். ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்களுடைய கருத்து அப்படின்றது ரொம்பவுமே யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, வீட்ல பார்த்துட்டு வந்த ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. ஆனா திரை விமர்சகர்கள் அவங்க தான் இந்த பத்திரிக்கையில 1 வாரம், 2 வாரம் கழிச்சு அந்த படத்த பத்தி எழுதுவாங்க. இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்திலேயே ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுடைய கருத்தின் மூலமா அத ஒரு பப்ளிசைஸ் பண்ணி சுமாரா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு படத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றின ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. அது என்ன படம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஞாபகம் இல்லைல பார்க்க போற திரைப்படம். வாங்க என்ன படம் போய் பார்க்கலாம். 1993 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி எஜமான் படம் வெளிவருது. ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையா மீனாவோட ஜோடியா சேர்ந்து நடித்த திரைப்படம் இந்த எஜமான். அந்த திரைப்படத்துக்கு தான் இந்த ஒரு பெருமை இருக்கு. சரி, அந்த பெருமை என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் உருவான விதத்தையே கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆர்.பி. உதயகுமார் அப்படின்ற ஒரு டைரக்டரோட ரஜினிகாந்த் அவர்கள் இணைகிற முதல் படமும் இதுதான். ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் 88ல அவருடைய முதல் படமான உரிமை கீதம் வெளிய வருது. அப்புறம் புதிய வானம் சிவாஜியோட வச்சு பண்றாரு. அப்புறம் அ உறுதிமொழி. அந்த 3 படமே வருது. 3 படமுமே ஓரளவு சுமாரா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தாலும், அதற்கு அப்புறமா வந்த கிழக்கு வாசல் படம் ஆர்.பி. உதயகுமார் லைஃபையே மாற்றி போடுற அளவுக்கு ரொம்பவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுடைய பாடல்களுமே சொல்லலாம். கார்த்திக் மற்றும் ரேவதி அவர்களுடைய ஜோடின்னு சொல்லலாம். அந்த படம் வெற்றி விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் போய் ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒரு கேடயம் வழங்குறாரு. அங்க ஒரு நிகழ்ச்சியில பேசும்போதே சொல்றாரு, "உதயகுமார் எனக்கும் ஒரு படம் பண்ணுவீங்களா? உங்க படத்துல எனக்கும் சான்ஸ் தருவீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவரு சும்மா சரி பெருந்தன்மைக்காக சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு உதயகுமார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில மாதங்கள் கழித்து மறுபடியுமே ரஜினி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இது மாரி அவங்க கூட படம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது தான் ஆர்.பி. உதயகுமார் ரஜினியிடம் கேட்கிறாரு. உங்களுக்கு நான் ரஜினிகாந்த் படத்த எடுக்கணுமா? இல்லாட்டி ரஜினிகாந்த் என்னுடைய படத்துல நடிக்கணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னங்க இது 2மே ஒரே விஷயம் தானே, ஏன் இப்படி கேட்கிறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, ஆர்.வி. உதயகுமார் சொல்றாரு, ரஜினிகாந்த் படம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஃபார்மேட் இருக்கு. அத எந்த டைரக்டராலும் எடுத்துட்டு போலாம். ஒரு மசாலா, ஒரு ஏதாவது பழி வாங்குற மாரி இருக்கும். ஏதாவது அப்படியே ரொம்ப புவரா இருந்து ரிச் ஆற மாரி இருக்கும். அது மாரி ஒரு ஸ்டாண்டர்ட் படம். அது யார் வேணா எடுக்கலாம். ஆனா ஆர்.வி. உதயகுமார் எழுதுற படம், எழுதுற கதை, அது என்னால மட்டும் தான் எடுக்க முடியும். அதுல நீங்க நடிக்க போறீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் ரஜினி யோசிச்சுட்டு, இல்லைங்க நீங்க ரஜினிகாந்த் படமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஜில்லா கலெக்டர் அப்படின்னு ஒரு கதை, ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு கதைய எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த கதைக்கு அத ஏவிஎம் கூட சேர்ந்து அந்த பூஜையும் பண்ணிடுறாங்க. படம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்க போம்போது தான் கதைய கேட்டுட்டு, "இவ்ளோ செலவாகும் போல இருக்கே. நீங்க வேணா வேற கொஞ்சம் சிம்பிளான ஒரு பட்ஜெட்ல சொல்லுங்கன்ட்டு" ஏவிஎம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த எஜமான் படம் இந்த கதை எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொன்னுமணி கதை கூட சொல்லியிருந்தாராம். பொன்னுமணி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். கார்த்திக், சௌந்தர்யா முதல்ல தமிழ்ல அறிமுகமான திரைப்படம். அந்த படத்த தான் ரஜினி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த இடைப்பட்ட கேப்ல கார்த்திக் கிட்ட சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணி அந்த படக்கான கொஞ்சம் ப்ரீ புரொடக்ஷன் வேலை கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பொன்னுமணி பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எஜமான் அப்படின்ற ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த படத்துல யார் காஸ்டிங் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்க்கும்போது, அப்புறம் மீனாவோட பேர் சொல்றாரு ஆர்.வி. உதயகுமார். ஆனா ரஜினிகாந்துக்கு ரொம்பவுமே தயக்கமா இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். நம்ம அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்னு படம் வந்தது. அந்த படத்துல மீனா ஒரு குழந்தை நட்சத்திரமா இருப்பாங்க. படம் முழுக்க ரஜினிய அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன அவங்க கூட ஒரு ஹீரோவா சேர்ந்து நடிக்க சொல்றீங்களே நியாயமா? அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டாரு. இல்ல இந்த வைத்தீஸ்வரி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு மீனா வந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணி அப்புறம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெறைய படம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றது அது ஒரு தனி வரலாறு. இப்போ இருக்க நம்ம அண்ணாத்த வரைக்குமே கூட சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. சரி, மீனாவும் உள்ள வந்துட்டாங்க. அடுத்தது ஆர்.வி. உதயகுமாருடைய இந்த முந்தைய படங்களான முக்கியமா அந்த கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் அதுக்கெல்லாம் இளையராஜாவுடைய பாடல்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த படங்களுக்கு வெற்றிக்கு. ஆனா இளையராஜாவுக்கும் ஏவிஎம் இந்த எஜமான் தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்க்குமே அப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதனால ஒரு இளையராஜா பண்ணுவாரா அப்படின்னு கொஞ்சம் யாருமே பேசுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆர்.வி. உதயகுமாரே போய் பேசி அவர ரிக்வெஸ்ட் பண்ணி அவரையும் படத்துல புக் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா மாறி போச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவிஎம் ரஜினிய வச்சு ஒரு படம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா, அந்த படத்துக்கு டைரக்டர் கண்டிப்பா எஸ்.பி. முத்துராமன் தான். எக்கச்சக்கமான படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க.
அந்த ஒரு இதையும் முறியடிச்சு ஏவிஎம் கூட வேற ஒரு டைரக்டர் நான் வந்து பண்றேன், எஸ்பி முத்துராமன் இல்லாம பண்றேன்னு ஆர்வி உதயகுமார் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சிவாஜி படமே கூட ஏவிஎம், அதுலயும் வந்து சங்கர் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வந்து பின்னாடி நடந்துட்டு இருக்கு இந்த கதை ரெடி ஆகிறதுக்கும், இந்த படம் ரெடி ஆகிறதுக்கும். சரி, இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கே உரித்தான ஒரு கிராமத்து செட்டப்ல எப்படி சின்ன கவுண்டர்ல வந்து முழுக்க முழுக்க கதர்வேட்டி கருசட்டியில் போட்டு விஜயகாந்த் வந்திருந்தாரோ, அதே மாதிரி இந்த படத்திலுமே இந்த கதாபாத்திரமும் ஒரு கிராமத்து கதாபாத்திரம் தான். அதுவும் வந்து ரஜினிகாந்த் முந்தைய படங்கள் அப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க கிராமத்திலேயே எடுக்கப்பட்ட படங்கள்லாம் ரொம்பவுமே கம்மி, விரல் விட்டு சொல்லிடலாம். அந்த 16 வயதிலே காலத்துல இருக்கணும். அப்புறம் ஒரு சில படங்கள்ல சும்மா ஏதாவது ஸ்டார்டிங்ல ஏதாவது இருப்பாரு, அப்புறம் ஏதாவது முக்கியமான ஒரு சீன்ல இருப்பாரு. ஆனா படம் முழுக்க கிராமத்துல பட்ட ஒரு படம்னு சொன்னா இந்த படத்தை தான் சொல்லணும். ஒரு கிராமத்துல பெரிய ஆளா இருக்காரு, ஒரு மிக பண்ணையாரா இருக்காரு. அவங்க அம்மா அப்பா இல்ல, இருந்தாலும் அவங்கள தாத்தா பாட்டியா நம்பியாரும் மனோரமாவும் இருக்கிறாங்க. அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பங்காளி தான் நம்ம நெப்போலியன். இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேரும் ரொம்ப பகை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நெப்போலியன் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அவரை பத்தி அவர் கேரக்டர் வந்து இந்த டயலாக் மூலமா ஈஸியா தெரிஞ்சிடும். கல்யாண வீடுனா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இட வீடுனா நான் அங்க பொணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு நெப்போலியன். ஸோ அந்த அளவுக்கு அவரை முன்னிலைப்படுத்தி எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டா இருக்கணுன்ற மாரி கொஞ்சம் ஈவில் தாட்ஸோட இருப்பாரு அவரு. ஒரு எலக்ஷன் வருது. அந்த எலக்ஷன்ல 2 பேருமே போட்டியிடுறாங்க. ஆனா நெப்போலியன் வந்து அவங்களுக்கு அவங்க ஊர்ல இருக்கவங்கலாம் காசு குடுத்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க சொல்லிடுறாங்க. ஆனா அதையும் அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரஜினி வந்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நெப்போலியனுக்கு ஓட்டும் போடாம விட்டுறாங்க. இதனால பகை வந்து அதிகமாயிட்டே போகுது. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே முறை பொண்ணா இருக்கிற மீனா அவங்கள வந்து யாரு கல்யாணம் பண்றது அப்படின்றது ஒரு போட்டி. அந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எனக்குமே அந்த படத்துல ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லலாம், பிடிச்ச சீன்னு சொல்லலாம். அவங்க மீனாவோட அப்பாவா இருக்க விஜயகுமார் சொல்லுவாரு, மாப்பிள்ளைகளா 2 பேருமே வந்து எனக்கு முக்கியம் தான். எனக்கு வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நீங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணணும்னா நீங்க ஒரு ரேக்லா ரேஸ் இருக்கு. அதாவது மாட்டு வண்டிய அந்த ஊர் முழுக்க ஓட்டி வந்து யாரு ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ண குடுப்பேன்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு ரேக்லா ரேஸுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் நல்லா காட்சிப்படுத்திய விதமாகட்டும், பின்னாடி இசையாகட்டும், அவர் அந்த ரேக்லா ரேஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க மாட்டு வண்டி ஒரு குறுக்கலான சந்துல போகும். அதுல வந்து ஒரே ஒரு சக்கரத்துல போற மாதிரி இருக்கும். அப்புறம் நடுவுல வந்து அவங்க ரேக்லா ரேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து உள்ள வரும். அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துற ரஜினி, அது காப்பாத்துறது மட்டும் இல்ல எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அப்புறம் வந்து இவரு வின் பண்ணிடுறாரு. மீனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்படியாவது ரஜினியை வீழ்த்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு கோயில்ல ஒரு பிரசாதம் குடுக்குற மாரி ஒரு மருந்து, ஒரு விஷத்த கலந்து குடுத்துடுறாங்க கல்யாணம் ஆன பிறகு. அதன் மூலமா அவங்களுடைய கருப்பையில ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறமா குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருது. அது தெரிஞ்சு மீனா ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. இது கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு குழந்தையும் இல்ல. அத ஒரு காரணத்த வச்சு ஊர்ல ஒரு பெரிய ஒரு பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிய ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. நம்மால நம்ம கணவருக்கு இவ்வளோ ஒரு அவமானம் ஏற்படுதே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் ஒண்ணு சொல்லி, ஒரு நாடகம் நடத்தி, அவங்க வளைகாப்பு சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷத்த குடிச்சு அவங்களே இறந்துடுறாங்க. இறக்கிற தருவாயில இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து வந்திருக்கும். அதாவது அந்த ஊர்லயே இருக்கிற ஐஸ்வர்யா இருப்பாங்க. லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா. அவங்க வந்து இந்த மாரி ரஜினிய அவமானப்படுத்துனதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு பொய் சொல்லுவாங்க. என்னன்னா, ரஜினி வந்து என்ன வந்து கற்பழிச்சிட்டாரு. அதனால அவருடைய குழந்தை எனக்கு வளருதுன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுடைய புகழும், பெருமைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஐஸ்வர்யா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கேட்டுட்டு வந்து நம்ம மீனா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் பண்ண விடாம நெப்போலியன் ஐஸ்வர்யாவ வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண பிளான் பண்றாங்க. ஸோ அதையும் முறியடிச்சு நெப்போலியனையும் முறியடிச்சு கடைசியில ஐஸ்வர்யாவோட சேர்ந்து வாழ்ற மாரி இந்த படம் முடியும். இந்த ரஜினி படமான இந்த எஜமான். இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, முந்தைய ஆர்பி உதயகுமார் படத்துக்கு எப்படி இளையராஜாவோட இசை ஒரு வலுவா இருந்தோ, இந்த படத்துக்குமே வந்து இளையராஜாவோட இசை மிகவும் ஒரு முக்கிய பங்காற்றுது. 8 பாடல்கள். படம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 4, 5 பாட்டு வந்துரும். இருமுனா பாட்டு, தும்முனா பாட்டுன்ற மாரி. ஆனா எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். டிஃபரண்டான ஜானர்ல இருக்கும். ராக்கு முத்து ராக்கு பாட்டு சொல்லலாம். அப்புறம் ஆலப்போர் வேலப்போர் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாட்டு வந்து அந்த படத்துக்கு ரொம்பவும் குரூஷியலான சிச்சுவேஷன்ல வர்ற நிலவே முகம் காட்டு. எப்படி வந்து நம்ம குழந்தை இல்லாம அந்த தம்பதியா இருக்கிற ரஜினியும், மீனாவும் ரொம்ப ஏக்கத்துல ரொம்ப சோகமா பாடுற மாரி ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த பாட்டே ரொம்ப ஸ்லோவா இருக்குதே, இந்த பாட்டு கொஞ்சம் மாத்தலாமே, இல்லாட்டி இந்த பாட்டு வேணான்ற மாதிரி வந்து ரஜினி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதாவது என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்ஷன் எதிர்பார்த்திருப்பாங்க. பரபரன்னு போற மாரி எதிர்பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளவு சோகமா ஒரு பாட்டு இருந்தா அவங்கலாம் தியேட்டர் விட்டு வெளிய போயிருவாங்க அந்த பாட்டுக்குன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா
ஆர் வி உதயகுமார் அவர்கள் இல்லைங்க இந்த சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ சூப்பரான சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மூடில் இந்த மாதிரி ஒரு வரிகளில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி அவர் அடம்பிடிச்சு வச்சிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பாட்டு தியேட்டர்ல இருந்து யாரையும் நகர விடாம ரொம்பவும் வந்து உருக்கமா பார்க்க வச்சது இந்த பாட்டுன்னு சொல்லலாம். அந்த ரஜினியும் வந்து பாராட்டியிருந்தாரு. சரி, இவ்வளவு வந்து பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல வந்து என்னதான் ரஜினியோடைய அந்த டிபிக்கல் ஆக்ஷன் மசாலா இல்லனாலுமே, அவருடைய ஸ்டைலுக்காகவே வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஏதாவது சிகரெட் தூக்கி போடுற மாரி, கூலிங் கிளாஸ் போடுற மாரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புமே இல்ல. ஏன்னா முழுக்க முழுக்க கிராமத்துல நடக்கிற படம். இருந்தாலுமே வந்து அவர் அந்த தோள்ல இருக்க துண்ட அப்படி சுத்தி போடுறது, அதுல ஒரு புது ஸ்டைல பண்ணியிருந்தாரு ரஜினி. அது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான படங்கள்ல அத வந்து மீன் வெற்றி கொடி கட்டுல கூட நம்ம வடிவேலு வந்து அத வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டமணி செந்தில் அவங்க ஒரு காமெடி. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வயல்வெளியில இருக்க எல்லாருடைய சாப்பாடையும் எடுத்து, அதில ஒரு பாட்டு வர்ற மாரி, அது ஒரு வித்தியாசமா போயிட்டுருக்கும். ஸோ இவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும், இந்த படம் வந்து அ அ ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ஏன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிபிக்கல் ரஜினி படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த ஒரு விஷயம் நெறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருந்தது. அ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் ஜென்ரலா பார்க்குறவங்களுக்கும் ஓரளவு பிடிச்சிருந்தது இந்த படம். ஏன்னா, அந்த ரஜினி, மீனா அந்த கெமிஸ்ட்ரி என்னதான் ஃபர்ஸ்ட் ரஜினி வந்து ஹெசிடேட் பண்ணாலும், நான் அவங்க கூட பேர் பண்ண முடியுமான்னு ஹெசிடேட் பண்ணாலும், அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு வந்து அன்பு செலுத்திக்கிட்டு, ஒரு சீன்லலாம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, வைத்தீஸ்வரி இல்ல இவரு நம்ம அ ரஜினிகாந்த் வந்து இவங்க மீனா வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க இது சாப்பிடுறதுக்காக அவங்க ஏதோ ஸ்நாக் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பல்லு வந்து உடைஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கு பல்லுன்னு சொல்லிட்டு, எங்க மாமாவுக்கு வந்து பல்லு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு, ஊர்ல இருக்கிற எல்லா ஆலமரம், அப்புறம் வேப்ப மரத்துல இருந்து கிளையெல்லாம் ஒடிச்சு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதே மாரி இவருமே வந்து ஒரு வைத்தீஸ்வரி வந்து எனக்கு ஒரு சின்ன பட்டாம்பூச்சி மேல ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லி, அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்கிறதுக்காக ஊரெல்லாம் சுத்தி சேரெல்லாம் விழுந்து கொண்டு வருவாரு. ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள லவ்வ வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சு போயிருந்தது. இந்த மாரி சுமாரா ஓடிட்டு இருக்குதே, அதாவது ரஜினி ரசிகர்கள் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸா வரல. அதுவும் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப இல்லன்ன உடனே, ஏவிஎம் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த படத்த பத்தி விமர்சனத்த நம்ம கேட்போம். நம்மளுக்கு வந்து லெட்டர் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த லெட்டர் மூலமா வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சென்னையில இருந்து ஒரு திலகவதி அப்படின்ற ஒரு திருமணமாகாத பெண் ஒருத்தங்க இந்த படத்த பார்த்துட்டு ஏவிஎம் லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த டைரக்டருக்கும், புரொடியூசருக்கும். என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு, இந்த படத்துல இருக்கிற இந்த வானவராயன் கேரக்டர்ல வர ரஜினி மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. நான் உடனே வந்து நான் கழுத்து நீட்டி தாலி கட்டிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கணவன்னா இப்படித்தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி வைத்தீஸ்வரி மாரியான பெண்களுக்கு இந்த மாரி கணவர் தான் தேவை அப்படின்னு ரொம்ப உருக்கமா எழுதியிருப்பாங்க. இந்த லெட்டர பார்த்த உடனே இவ்வளவு சூப்பரா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த லெட்டரையே வந்து தினசரி பத்திரிகைகள்ல வந்து விளம்பரமா குடுத்து, அதன் மூலமா அந்த விளம்பரத்த பார்த்து எக்கச்சக்கமான மக்கள் மறுபடியும் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அதான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, இப்போ சோசியல் மீடியால எப்படி மக்களுடைய கருத்து எவ்வளோ ஈஸியா பரவுதோ, ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரி வாய்ப்பு இல்ல. இருந்தாலுமே இந்த மாரி ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணி, அதன் மூலமா சுமாரா ஓடிட்டு இருந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்ட்ராவா மைலேஜ் வாங்கி, அந்த படத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா 25 வீக்ஸ் வெள்ளி விழா காணக்கூடிய ஒரு படமா அந்த படம் மாத்துறதுக்கு ஏவிஎம் உடைய ஒரு இந்த மாரி ஒரு கிரியேட்டிவான ஐடியாவுமே காரணம்னு சொல்லலாம். ஸோ ரஜினியுடைய இந்த திரைப்பயணத்துல எஜமான் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். ஒரு டிபிக்கல் ஃபார்முலா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு திரைப்படமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வர பாடல்கள இன்னுமே வந்து நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான பாட்டா இருக்கும். இப்ப கூட இந்த படத்த நீங்க டிவில பார்க்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது YouTubeல இல்ல மத்த ஓடிடில பார்த்தீங்கன்னா கூட இந்த படத்த என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்த பத்தி இன்னைக்கு பார்த்த ஞாபகம் இல்லைகள மறுபடியும் மீட்டு பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இது போலவே இன்னும் நிறைய படங்கள பத்தி பேச போறோம் வரப்போற வீடியோக்கள்ல. அந்த மாரி நிறைய வீடியோக்கள் வரணும்னா, நீங்க இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய கருத்து எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்த நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்லயும் போய் போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.